கடந்த வாரம் லெபனானில் ஏற்பட்ட இந்த பயங்கரமான வெடி விபத்தோட வீடியோஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸ்ப்ளோஷனை நம்ம ஜஸ்ட் வீடியோஸில் பார்க்குறப்பே வந்து அவ்வளோ பீதியாக இருக்குது. இந்த எக்ஸ்ப்ளோஷனால் சுமார் 150க்கும் மேற்பட்டவர் வந்து இறந்து போயிருக்காங்க. அண்டு 5000க்கும் மேற்பட்டவர் வந்து அடிபட்டு காயங்களோட ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. கொரோனாவால் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கு. இந்த நிலமையில் இந்த வெடி விபத்து அந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வெடி விபத்து வந்து ஏன் நடந்தது, இந்த வெடி விபத்துக்கு பின்னாடி உள்ள அறிவியல் என்ன, இந்த மாதிரி வெடி விபத்துகள் வந்து இனிமேல் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெபனானோட கேபிட்டல் சிட்டியான பெய்ரூட் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்து நடந்த இடத்தை சுற்றி 140 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இந்த விபத்துக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்தது அண்ட் இந்த விபத்துக்கு அப்புறம் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த விபத்தால் ஏற்பட்ட ஷாக் வேவால் இந்த இடத்துல இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெய்ரூட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் உள்ள கண்ணாடிகள் உடஞ்சிருக்கு. இந்த 9 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே இருந்த ஆல்மோஸ்ட் எல்லா வீடுகளுமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோஷனால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்த இடத்துல இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சைப்ரஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீவில் இந்த வெடி விபத்தோட சத்தம் அங்கே கேட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஜியாகிரபிக்கல் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளோஷன் 3.3 மேக்னிடியூட் உள்ள ஒரு எர்த்குவேக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த அந்த துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் தான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. இந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து கண்டிப்பாக ஒரு தீவிரவாத தாக்குதலாக தான் இருக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் அந்த எக்ஸ்ப்ளோஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரஞ்சு கலரில் வந்து புகை வந்தது. இந்த ஆரஞ்சு கலரில் புகை வந்ததுக்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா நைட்ரஜன் டை ஆக்சைடாக தான் இருக்க முடியும். அண்ட் இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு ஏன் வெளியே வந்துச்சு அப்படின்னா அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருந்த 2750 டன் மதிப்புள்ள அம்மோனியம் நைட்ரேட் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆனதுனால தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த அம்மோனியம் நைட்ரேட் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ மட்டும் இல்லை, காலங்காலமாக பல நாடுகளில் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. உதாரணத்துக்கு 1947 யூஎஸில் இருக்க டெக்ஸஸ் அப்படிங்கிற மாகாணத்தில் நடந்த வெடி விபத்தால் 600க்கும் மேற்பட்டவர் வந்து இறந்து போயிருக்காங்க. அண்ட் 1995 யூஎஸில் இருக்க ஒக்லஹாமா அப்படிங்கிற சிட்டியில் உள்ள ஃபெடரல் பில்டிங்கை வந்து தீவிரவாதிகள் 2 டன் மதிப்புள்ள இந்த அம்மோனியம் நைட்ரேட் யூஸ் பண்ணி தகர்க்க ட்ரை பண்ணாங்க. அதில் 168 பேர் வந்து இறந்து போனாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக 2015 சைனாவில் இருக்க டியான்ஜின் அப்படிங்கிற சிட்டியில் உள்ள ஒரு வேர் ஹவுஸில் 800 டன் மதிப்புள்ள இந்த அம்மோனியம் நைட்ரேட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எக்ஸ்ப்ளோட் ஆகி 173 பேருக்கு மேலே இறந்து போனாங்க. ஸோ இந்த மாதிரி காலங்காலமாக நிறைய இடத்துல வந்து இந்த விபத்து நடந்து ஏகப்பட்ட பாதிப்புகள் வந்து ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. இந்த அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற கெமிக்கலை வந்து உலகம் முழுவதும் மேஜராக 2 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று, இந்த அம்மோனியம் நைட்ரேட் நிலத்தில் உள்ள நைட்ரஜன் கண்டென்ட்டை அதிகப்படுத்துது அப்படிங்கிறதுனால விவசாயிகள் இதை வந்து ஒரு ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, இந்த அம்மோனியம் நைட்ரேட் வந்து எக்ஸ்ப்ளோசிவ், அதாவது வெடிமருந்துகள் தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த லெபனான் சம்பவத்தில் 2013 வருஷம் ஒரு ரஷ்யன் ஷிப்பு இந்த ஃபர்டிலைசர்ஸ்லாம் எடுத்துகிட்டு மொசம்பிக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு சில ஃபினான்ஷியல் பிரச்சனைகளால் அந்த ஷிப் வந்து அப்படியே லெபனான்லேயே நின்றுச்சு. அண்ட் அந்த ஷிப்பில் இருந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கடந்த ஒரு 6 வருஷமாக ஒரு சேமிப்பு கிடங்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து இப்போ வெடிச்சிருக்கு. அது எப்படி வெடிச்சது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஒரு நெருப்பு அப்படிங்கிறது உருவாகணும் அப்படின்னா எரிபொருள், வெப்பம், ஆக்சிஜன், இந்த 3 விஷயம் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு குச்சியவோ அல்லது கட்டையவோ எரிக்கிறோம் அப்படின்னா அது காற்றுல இருக்க ஆக்சிஜனை எடுத்துகிட்டு எரிய ஆரம்பிக்கும். இப்போ அதுவே நம்ம ஒரு தீபாவளி வெடி வெடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெடிக்கு வந்து ஏகப்பட்ட ஆக்சிஜன் தேவை. அது வந்து காற்றுல இருக்க ஆக்சிஜனை எடுத்துகிட்டு அதால் வெடிக்க முடியாது. அதனால தான் அந்த வெடியில் உள்ள வெடிமருந்தோட ஆக்சிடைசர் அப்படிங்கிற விஷயத்தை கலப்பாங்க. அதுதான் வந்து ஏகப்பட்ட ஆக்சிஜனை கொடுத்துட்டு அந்த வெடியை வெடிக்க வைக்குது. அதே மாதிரி ஒரு ஆக்சிடைசர் தான் இந்த அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற கெமிக்கலும். இந்த அம்மோனியம் நைட்ரேட்டால் தானாக தீப்பிடிச்சி எரியவோ அல்லது வெடிக்கவோ முடியாது. இது கூட ஆயில், சுகர் இந்த மாதிரியான எரிபொருட்களை கலந்துட்டு அதுக்கு நம்ம வெப்பத்தை கொடுக்குறப்ப தான் வந்து அது வெடிக்கும். இந்த காரணத்தினால தான் வேர்ல்டு வார் 1 கூட பார்த்தீங்கன்னா வெடிமருந்து கூட இந்த அம்மோனியம் நைட்ரேட்டை கலந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த அம்மோனியம் நைட்ரேட்டை நம்ம ஒரு சாதாரண இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஒரு பெரிய பிரச்சனை வராது. ஆனால் அது டீகம்போஸ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் வந்து அது ரிலீஸ் பண்ணும். இந்த நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆக்சிடைசர். இந்த நைட்ரஸ் ஆக்சைடை வந்து ரேஸ் கார்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த ரேஸ் காரோட என்ஜினில் இந்த நைட்ரஸ் ஆக்சைடை செலுத்துறப்ப என்ன ஆகும்னா
உள்ள நிறைய ஆக்சிஜன் கிடச்சிட்டு கம்பஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப நல்லா நடக்கும். அதனால நிறைய பவரை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். சரி, இந்த அம்மோனியம் நைட்ரேட் வந்து எப்படியெல்லாம் டீகம்போஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 2 வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, இந்த அம்மோனியம் நைட்ரேட்டை 300 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதிக அளவில் நைட்ரஸ் ஆக்சைடை வெளிப்படுத்தும். இந்த நைட்ரஸ் ஆக்சைடு ஆல்ரெடி இருக்க ஹீட்டோடு சேர்ந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது காரணம் என்னென்னா, இந்த அம்மோனியம் நைட்ரேட்டை நம்ம ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அது காலப்போக்கில் டீகம்போஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நைட்ரஸ் ஆக்சைடு கேஸை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போது அந்த இடத்துல வேறு ஒரு காரணத்தினால ஒரு சின்ன தீ விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நெருப்போட இந்த நைட்ரஸ் ஆக்சைடு சேர்ந்து அந்த நெருப்பை அதிகப்படுத்தும் அண்ட் எக்ஸ்ப்ளோட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு விஷயந்தான் வந்து லெபனானில் கூட நடந்திருக்கு. இந்த அம்மோனியம் நைட்ரேட்டை இவங்க ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்காததுனால ஆல்ரெடி அது டீகம்போஸ் ஆகி நைட்ரஸ் ஆக்சைடு கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த வேர் ஹவுஸில் ஏற்பட்ட இன்னொரு சின்ன தீ விபத்தால் அதுலேருந்து வெளிவந்த வெப்பமும் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு ஒன்றா சேர்ந்து ஆரம்பத்தில் சின்ன சின்ன எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து ஏற்படுத்திட்டு இருந்திருக்கு. இந்த சின்ன சின்ன எக்ஸ்ப்ளோஷன்ஸ் கொடுக்குற வெப்பத்தால் அம்மோனியம் நைட்ரேட் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக டீகம்போஸ் ஆகி ஏகப்பட்ட நைட்ரஸ் ஆக்சைடு வந்து வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை தான் வந்து நம்ம ரன்அவே ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஷார்ட் டைமில் ஏகப்பட்ட நைட்ரஸ் ஆக்சைடு வெளியே வந்து எரிஞ்சதுனால ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த விபத்து நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த அம்மோனியம் நைட்ரேட்டை ப்ராப்பரான வென்டிலேஷன் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் மக்கள் அதிகமாக வாழ்கிற பகுதியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சதுனால தான். இந்த ஃபர்டிலைசரை சேஃபாக சரியான இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு வெடிக்க ரெடியாக இருக்கிற பாமாக மாறிடும். இந்த காரணத்தினால தான் நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்டிலைசரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம சென்னையில் கூட 740 டன் மதிப்புள்ள அம்மோனியம் நைட்ரேட் இருக்குது அண்டு வரப்போகிற வாரங்களில் வந்து அதை சேஃபாக சென்னையை விட்டு வெளியே மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஃபர்டிலைசரை வந்து நம்ம பரவலாக விவசாயத்தில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய இடத்துல வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கவங்க தயவு செஞ்சு கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஸ்டோர் பண்ணி வைங்க. நன்றி.